ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கேம பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு டிரைவிங் கேம் பத்தி போடுங்கன்னு கேட்டீங்க. அந்த டிரைவிங் கேம்ல நான் ட்ரக் கேம், பஸ் கேம், கார் நெறைய இருந்தது. அதுல என்னன்னா பஸ் கேம் தான் கேட்டிருந்தாங்க. அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா, ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் யூரோப். அந்த கேம் தான் நெறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த கேம பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கேம் ஆரம்பிக்க முன்னாடி இந்த கேம் வந்து எப்படி நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன். இந்த கேம்ல வந்து ஃப்ரீ மோட் இருக்கு. வேற நம்ம என்னென்ன வெஹிக்கிள்லாம் வாங்கணுமோ வாங்கிடலாம். வேற மேப் நம்மளே சூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ரீ மோட் அததான் நம்ம ப்ளே பண்ண போறோம். அதாவது ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ற மாரி. அதுக்கப்புறம் இதுல ரேஸ்லாம் உண்டு, மல்டிப்ளேயர் கேம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரீ ரைடு அந்த மோட இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் ப்ளே த கேம் வீடியோ. சரி, வண்டி எடுத்தாச்சு. நேரா போய் எங்க போகணும்? ஸ்டீரிங் இந்த சைடு எல்லாம் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். கண்ட்ரோலை செக் பண்ணிட்டு இதுல ஆடு வேற எங்க போனாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராம இருக்க மாட்டுக்கு. எதுலனாலும் ஆடு தான். சரி, வண்டி இன்ஜின் ஆன் பண்ணுவோம். இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. எல்லாம் செட் பண்ணிவிடுவோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் ஓகே. வண்டியை மூவ் பண்றா. வண்டி கிளம்பியாச்சு. இனி எங்கேயும் நிற்காது. நேரா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். வண்டி இப்போ தான் நாகர்கோவிலேருந்து வண்டி கிளம்பியிருக்கு. நேரன்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு தான். இடையில வள்ளியூர் பண்ண வண்டி எங்கேயும் நிற்காது. நேராக திருநெல்வேலி. இது பாயிண்ட் டு பாயிண்ட். எங்கேயும் நிற்காது. பஸ் ஸ்டாண்ட் விட்டு போய் வெளியே வந்தாச்சு. எவமலாது கத்துது போகணுமா? ஓ கோவா, சரி சரி. என்னடா எப்படி போய் சத்தம் போட்டு அடைக்கிய? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கடியே வெளியே பாருங்களேன். ரெட் லைட்டா? நமக்கு சிக்னல்னா வேக ஃபாலோ போட்டுவோம். சிக்னலே நம்ம தான் சிக்னலே. என்னடாச்சு? ஓ சரி சரி. ஒவ்வொரு இது செட்டிங்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தேன். அப்போ தான் கிராஃபிக்ஸ் வந்து கையில் இருந்து எவ்வளோ கையில் வந்து லேக் ஆகாமல் அப்புறம் என்ன பண்ணோம், அந்த மீடியமில் வச்சு கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இல்லை நீங்கள் கத்தாமல் இருங்களா, அவனுங்க படிக்கக்கூடிய வேலையை பாருங்களேன், கத்திட்டு கிடக்காதீங்களே. ஒரே கத்து காணுவேன். ரைட் சைடு போட்டு 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 அடிச்சு ஓட்டு. மாட்டு வண்டி கணக்கா வண்டி ஓடு. வண்டி 78 79 80 100 பிடிச்சிருப்ப வண்டி. எங்கே நிற்காது வண்டி. வண்டி ஃபுல் ஸ்பீடாகும். எங்கே நிற்காது. அவ்வளோதான், நம்ம தான் வண்டியை. ஒரே விளம்பரம் நோட்டிஃபிகேஷன். நம்ம வீடு எப்போ எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ இருந்தே ஒரே நோட்டிஃபிகேஷனாக வரும். சும்மா இருக்கும்போது ஒரு மெசேஜும் வராது. எப்போ நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கமோ இது பண்ண ஆரம்பிக்குமோ ஃபோன் வரும், வீடியோ வரும், நோட்டிஃபிகேஷன்ப்பா. நீங்கள் வேறு எதுவும் உடனே போயிடாதியே, எப்படி போயிருவிய தெரியும். அந்த ரேடியோ ப்ளே பண்ணி பார்த்தா ரேடியோ ஓடையே மாட்டுக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் என்னென்னா எல்லாமே லாக் அவுட் பண்ணால் தான் உள்ளே போகணும்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம இதை பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்னொரு நேரம் பார்ட் 2 இது இன்னொரு வீடியோ போடலாம்னு நினச்சி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னன்னா பயங்கர ட்விஸ்ட்டு. சரி, நானும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சா போக தான் தெரியுது டிரைவிங் இப்போ நமக்கு சுத்தமாக வரமாட்டுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு தான் அடிக்கடி வண்டியை எடுத்து ஓட்டணுங்குது. அது என்னென்னு பார்த்தா ஒரே விளம்பரம். எதுக்குன்னு பார்த்தா அடுத்த மேப் லோட் ஆகுறதுக்கு ஒரு விளம்பரம் வச்சு அதெல்லாம் இப்போ ஸ்லோ பண்ணி வச்சோம்னா விடிஞ்சிரும். அதனால கேம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அடுத்து கொஞ்சம் கழிச்சு பார்த்தா மழை வந்துட்டு. சரி, மழை வந்தது என்ன பண்ண வைப்பரை ஆன் பண்ணி விட்டேன். இல்லைன்னா ஒரு சரியான ஒரு காமெடி இருக்கு. ஏன்னா வைப்பரை ஒரு இடத்துல போலீஸு ஆம்புலன்ஸான்னு தெரியல. நமக்கு எதை பார்த்தாலும் போலீஸ் மாதிரியே இருக்கு. வழியை விடுங்களேன், பிசிறு மாட்டேனடா. வழி விடலான்னு பாருங்க, அடிச்சு தூக்கிட்டு ஓட்டுவோம். இனி வழி விடலாம், அவ்வளோதான். விடடா வழியை விட்டான். ஐயோ அந்த வண்டி சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம வழியில் எவன் வரந்தாலும் அவ்வளோதான், சோழியை முடிச்சிடணும், வைக்கக்கூடாது. அதான் நமக்கு வேணும். வேற என்ன?
இப்படியே போயிட்டு இருக்கும் போச்சுன்னா எவன்டா அது? ஆஹா, போலீஸா ஆம்புலன்ஸா? நீ எவனா இருந்தா எனக்கு என்ன? நீ ஏன் போலீஸாவது வேற ஓட்டுறா வண்டிய? அந்த இடம் மழை நின்றுட்டு இதுல தான் என்ன பண்ணிட்டேன்னா வைப்பரை ஒரு இடத்துல ஃபுல்லா ஆன் பண்ணியே வச்சுட்டேங்க. இந்த சைடு பார்த்தா இந்த சைடு வண்டி, இந்த சைடு திரும்பி போலாம் பார்த்தா அந்த சைடு ராங்கு ரூட்டு மாறி போயாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது என்னடா இவ்வளோ நேரச்சு லேண்டிங் ஆகலாம் பார்த்தா நம்ம ரூட்டு மாறி வேற இடத்துக்கு போயிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம வள்ளியூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் வண்டி. ஆமாம், வள்ளியூர் நாகநேரியா சரி ஏதோ ஒரு ஊர் இப்போ வந்துட்டோம். இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் திருநெல்வேலிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்து நாகநேரி தாண்டி ஏர்வாடியில் வந்தாச்சு. ஏர்வாடி தாண்டியாச்சு. இப்போ திருநெல்வேலி என்னன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டு தானே இல்லையா? ஓ, புது பஸ் ஸ்டாண்டோ? ஓ சரி, ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். அப்படியே ஸ்மார்ட் சிட்டி வந்தாச்சு. திருநெல்வேலியோட ஸ்மார்ட் சிட்டி அப்படி தானே? ஓ, அது திருப்பி போகிற வள்ளியூர் ரூட்டுங்க. ரூட்டு மாறிட்டேன். அதான் திருப்பி திருநெல்வேலி ரூட் அடிக்கேன். நீங்கள் நினச்சிடாதியா என்ன எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? ஓ அவ்வளோதானா? இன்னும் 4 கிலோமீட்டர் தான். 40 4 கிலோமீட்டருங்கான காடு கடா வருது. ஆஹா, சொல்லி வாயமுடிக்கல மரத்தில் ஒன்று மோதியாச்சு. ஆடா, எங்கேருந்துல வாரியா ரிவர்ஸ் எடுக்க வண்டி விடுதியலாம், அதுக்குள்ளே குறுக்க வந்து சாடிடலாம். என்னடா இது, வயிறு வேற பசிக்கு, தூக்கமாக இருக்கும். இன்னும் திருநெல்வேலி வரல. இங்கேருந்து 65 தானப்பா இங்கேருந்து. ஆமாம், இங்கேருந்து 65, அங்கேருந்து கரெக்டாக 72 வரோம். நான் வந்தாச்சு. இப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். அடுத்து யாருக்கு எங்கே போகணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வண்டி சென்னைக்கெலாம் போகாது, திருநெல்வேலி நாகர்கோவிலுக்குள்ளே தான் போவோம். வேறு எங்கேயும் போகாது. வேறு எங்கே போனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு போயிடலாம். என்னடா இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பஸ் ஸ்டாண்டை காணோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வண்டி யாரில் குறுக்கொண்டு உங்களை விட சொன்னது? அது உங்கள் தப்புல. நான் வந்தாச்சு, அவனை தான் லேண்டிங் பண்ணியாச்சு. நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு. ஓ, நேற்று குடியரசு கொடிலாம் இங்கே ஏற்றி விட்டுருக்கானாங்க. கொடிலாம் ஏற்றிருக்கானுவேன். சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி தான் வண்டியே இப்போ உள்ள வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஹெவி டிரைவர் வண்டியை ஓட்டியிருக்காருன்ட்டு. இது எதுவும் தெரியணுமா டிரைவர் எப்படி விட்டாருன்ட்டு. சரி, இப்போ நம்ம இதை பார்த்து ரெடி. இப்போ நம்ம மல்டிப்ளேயர் மோட நம்ம விளாண்டு பார்க்க போகிறோம். மல்டிப்ளேயர் மோடில் வந்து ரேஸ்லாம் இருக்குது. ரேஸு வேறு கன்வே பண்ணிட்டு போகிறது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஸ் தான் பண்ண போகிறோம். இது ஒரு டீம் மாதிரி, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மேட்ச்சுக்கு போகிற மாதிரி. அதாவது எல்லாம் தனித்தனியாக தான். ஒரு 5 பேர் நம்ம ரேஸுக்கு போகணும். அதே மாதிரி பைக் ரேஸ் பார்த்துருப்போம், கார் ரேஸ் பார்த்துருப்போம், சைக்கிள் ரேஸ் எல்லாமே நேர்லேயே பார்த்துருப்போம், இங்கேனாலும் பார்த்துருப்போம். இது நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டாக நம்ம தான் இங்கே விளையாட போகிறோம். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டாக நம்ம தான் விளையாட போகிறோம். பஸ் வச்சு ஒரு ரேஸ் விளையாட போகிறோம். பார்த்துருங்க என்ன நடக்க போதோ, என்ன நடக்க காத்துட்ருக்கோ பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஃபஸ்ட் டைமாக இந்த கேமை நான் விளையாடுதேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் கேம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஆப்ஷனை இப்போ தான் நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். சரி, 40 நிமிஷம் வச்சு 40 செகண்டா? நான் டக்குன்னு பக்கத்தில் 40 செகண்ட் மாதிரி இருக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். சா 2 1 0 கோ. கடை வண்டி போகுது. ஆரம்பத்திலே இடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உருப்படுவானா இவனுங்க? ஆட்டோ நம்ம பையன் போவோம். நமக்கிட்ட அவசரம், நம்மளை யார் முடிஞ்சு போவா? நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் போகிறோம். என்ன ட்ராக்கு ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்குது. அந்த ரேஸ்காரில் போகணும் அதே மாதிரி ட்ராக்கில் வச்சுருக்கானே. இப்போ நம்ம தான் லீடிங்கில் மேலே ஃபஸ்ட்டு நம்மளை தான் காட்டுது. 92 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. 67 லிட்டர் தான் இருக்குது. 67 லிட்டர் போகும். வேறு என்ன, அவ்வளோ இதுக்கு வேணும்? அவ்வளோ தேவைப்படாதுல்ல? தேவைப்படுமா ஒரு வேலை? சரி, இப்போ 90 கிலோமீட்டர்லாம் போயிட்டுருக்கு வண்டி. நானும் என்னென்னா லாங் பண்ணி பார்க்க, ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குது வண்டி. அவ்வளோதான் போகுது. நானும் இதுக்கு மேலே போவேன்னு அடித்து ஓட்ட தான் செய்யும். வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. இந்த கேம் யாராவது ப்ளே பண்ணிடுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் கீழே ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு எழுதி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை தொட்டிங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நடக்கலை. உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு தட்டிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அதுங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரேஸே நம்ம தான். என்னடா எவன்டா ஹார்ன் அடிச்சுட்டு வரான். இப்போ லீடிங்லாம் நம்ம தாங்க இருக்கோம். நம்மளை மிஞ்சி எவனோ முன்னாடி போக முடியுமா? எவன்ல அது பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே வரான். என்னங்க என்ன இருக்குது முடியலை. எத்தனை ரவுண்டு? இதோட 2வது ரவுண்டு கிட்ட வந்துட்டேங்க. ஆஹா, 3ஆவதுல முன்னாடி வர பார்க்காங்க அவன். ஆஹா, தட்டி விட்டு போயிட்டான்யா. என்னையே தட்டி விட்டு போயிட்டான். விடுவேனா அவனை? வாரேன்டா உடனே இப்போ நான் பிடிச்சிட்டு இப்போ முன்னாடி ஓடலைன்னா பாரு. ஓடுறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணது எனக்கு தெரியும். என்னன்னா, அந்த ஸ்பீடை கொடுத்துட்டு நான் எம்பாட்டிக்கு எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த ஆக்சிடென்ட் கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டோம்ன்ட்டு. அந்த சின்ன மிஸ்டேக்னால தான் நம்ம 2வது பேக்குக்கு வர காரணமாக இருந்திருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இது மட்டும் முன்னாடி தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருப்போம். அது ஒரு சைடு. இருந்தாலும் அவன் ஜெயிச்சுட்டான். என்ன பண்ணேன், நான் ஃபைனல் ரவுண்டு நினைக்கேன். இந்த ஃபைனல் ரவுண்டில் அவன் கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தான். அவ்வளோதான், அடி என்னையே அடித்து ஓடலங்க. ஆஹா சொல்லி முடிச்சுட்டாயா. வண்டி முக்கலா செய்யுது. டீசல்லாம் இங்கே இருக்கு. வண்டி ஓடணும்னு நினைக்கேன். ஓடமா எப்படி? இதெல்லாம் ஓடவே எப்படி? ஓடதான். நம்ம சின்ராசு ஓடதானே செய்வோம். ஆஹா, எங்கேயோ போயிட்டாயா. ஜஸ்ட்டு மிஸ். இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட தான் ஜெயிச்சிடலாம் நினைக்கேன். ஆனால் அவனை முன்னாடி போயிட்டான் அவன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. ஆஹா, ஜெயிச்சிட்டாயா. நம்ம செகண்டில் வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்க கூடியது, பட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்னால 2வது பேஸுக்கு வந்துட்டோம். சரி, அடுத்த டைமில் பார்த்துக்கலாம். நம்ம வண்டி அதே கண்டிஷனில் தான் இருக்குது. இனி வண்டி கொஞ்சம் சரி பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்க வேண்டியதான். அடுத்து என்ன மோடுன்னு பார்த்தோம்னா, அந்த கேரியர் மோடு. இது வந்து எப்படின்னா வச்சுட்டோம்னா, ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி போகிறது, தனியாக போகிறது. வேறு டூர் மோடு இருக்குது. டூர் மோடு நம்ம எங்கேனாலும் எப்போனாலும் எங்கேனாலும் போயிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேறு நம்ம வண்டிக்கு தான் மாற்றினா மாற்றிடலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. மோடெலாம் இருக்குது. மோடுனா என்னென்னா சேஞ்ச் பண்ணலாம். மோடு வந்து என்னென்னா, பஸ்ஸு யூஸ் பண்ணிடலாம். நம்ம லாரி, அந்த லாரி ஏபிகே மோடு யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம் இந்த கேம்லே. அதுக்குள்ள மோடு நீங்கள் ஏற்றிக்கிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். காரு, பஸ்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். நான் ட்ரை பண்ணி ஒரு டைம் பார்த்து அதை நான் இதில் எடுத்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் நான் விட்டுட்டேன். அடுத்த இதில் நான் அதை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ மல்டிப்ளேயர் நம்ம விளையாடியாச்சு. வேறு ஃப்ரீ மோட்லேருந்து கேரியர் மோடு விளையாடியாச்சு. டூர் மோடு வந்து அடுத்த பாட்டெல்லாம் விளையாண்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு போங்க. இந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று சொன்னேன், கீழே ஒரு பட்டன் இருக்குது. அதை தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். தட்டினா மேஜிக் நடக்கும். இல்லைனா உங்கள் மண்டையில் வந்து கரப்பாம்பூச்சி தான் மண்டையில் வந்து ஊழம் பார்த்துருங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் அவங்க தலையில் கரப்பாம்பூச்சி வந்து விழுந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எல்லாம் நைட்டு தூங்கும்போது சொன்ன மாதிரி தான் கரப்பாம்பூச்சி மண்டையில் வந்து விழும். சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ தான் முடிச்சுடுவோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். டாடா, see you, bye bye.